விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உண்மையை ஏற்க முடியாத ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் வக்ரமடைந்து ராகுவின் திசை அல்லது அந்தரங்கங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில கசப்பான உண்மைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் நீங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும், இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதில் நீங்கள் முழுமைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு கவனத்தையும் நீங்கள் சிதறக்கூடாது. கவனத்தை சிதறாமல் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முடிவெடுத்தால் மட்டுமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். ஆனால் சில காலங்களாகவும் சில கடந்த நேரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உறவுகளாகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இது எனக்கு எப்படி நடக்கலாம், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்துவிட்டேன் என்று விதியை தெரிந்து கொள்ளும் ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமான செயல்களிலும் முழுமைக்கும் நீங்கள் ஈடுபட உங்களுடைய மனமானது ஏற்றுக்கொள்ளாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் பார்க்கும் பொழுது வாழ்க்கைக்குள்ள ஏன் இந்த ஒரு நிலைமையானது ஏற்பட்டது, ஏன் இது இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்தது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய நபர்கள் உங்களை ஏமாற்றிய உணர்வையோ அல்லது உங்களுடைய கையை விட்டு போன ஒரு பெரிய வாய்ப்பையோ உங்களது பகுத்தறிவால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உண்மையை மறுத்து ஒரு மாய உலகத்திலேயே வாழ உங்களுடைய மனமானது முயற்சி செய்து கொண்டும் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு உறவு உங்களை விட்டு போயிருக்கலாம் அல்லது இந்த உலகத்தை விட்டு கூட போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு உறவு போய்விட்டது என்பதை நீங்கள் மனதார முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதே போலத்தான் சில உறவுகளின் வருகைகளும் கூடவே இருப்பார்கள், பாதியில் விட்டு போவார்கள். அவர்களை நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாது என்பதை நீங்கள் மனதிற்குள் முழுமைக்கும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த மறுப்பு உங்களை மேலும் மேலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குமே தவிர தீர்வு என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியே கொடுக்காது. கிரகங்களின் இந்த கடுமையான பாடம் உங்களை நிஜ உலகத்தின் கசப்பான யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தும் ஒரு இறுதி புள்ளியாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இன்னும் சில நேரங்களில் வெளிவரக்கூடிய உண்மை மிகவும் கடினமானதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். அந்த உண்மை யாரோ ஒருவரின் தவறு, மறைக்கப்பட்ட சம்பவம் அல்லது குடும்பத்தின் நிஜ நிலைமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனையாகவே இன்னும் மாற்றி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதை அறிந்த பின் கூட சிலர் ஏற்க மறுத்திருக்கலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு உண்மையை எதிர்கொள்வது முக்கியமான இருந்தாலும் அந்த உண்மையின் தாக்கம் மிக ஆழமாகவே உங்களுடைய மனதிற்குள் பதிந்திருக்கும். இந்த சூழ்நிலை குடும்பத்தில் கால விவாதங்களுக்கும் மனக்கசப்புகளுக்கும் காரணமாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரியலாம். இதன் மூலம் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் முகமூடி அணிந்து வாழ்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமா தெளிவாக காட்டி கொடுக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா புரிந்து கொண்டும் எதை எந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரை இப்பொழுது கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து பழகினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இல்லை என்றால் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவார்கள். எனவே எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு உறவும் உங்களுக்கு சாதகமாகவும் மாறலாம், எதிரியாகவும் மாறலாம். எதுவும் நம்மளிடம் இல்லை என்பதை நீங்கள் முழுமைக்கும் முதலில் புரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கைக்குள்ள யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்கிற ஒரு முடிவை நீங்கள்
நீங்கள் தானாகவே எடுத்து விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனை மற்றும் வீடு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாக அமையும். அந்த உதவிகள் மூலம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதும் நல்ல ஒரு பெயர்களும் நிச்சயமா உங்களை தேடி வரும். பொருளாதாரம் சாந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலங்கள் பிறந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக்கி இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரக்கூடிய ஒரு நபர்களாகவும் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக நடக்கப் போகிறது. அதே போல மகிழ்ச்சியான ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீண்ட கால சோதனைகளும் மன வேதனைகளும் மற்றும் கஷ்டங்களுக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியான காலம் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க. சரியான முறையில பயன்படுத்தும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். யாரிடமும் எந்த விதமான தேவையில்லாத வெறுப்புகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடக்கூடாது. எல்லாத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி, தொழில ஒரு முன்னேற்றம், பணவரவு, நல்ல உடல் நலம் மற்றும் மன அமைதி ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க தொடங்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த கால காயங்கள் எல்லாமே மறைந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்கும் மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இந்த ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமாகவே நிச்சயமாக அமையும். நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சோதனைகளுக்கும் கிடைக்கும் பரிசாக சந்தோஷம் மற்றும் முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நிலை பெற தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். உங்கள் ராசிக்கு சாதகமான தசாபுத்திகளின் சுப அந்தரங்கங்கள் முழுமையாக நிலை பெறும் பொழுது கடந்த கால சோதனைகள் அனைத்தும் முடிந்து ஒரு நீண்ட கால மகிழ்ச்சியான பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள தங்கிக் கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தினருடன் பகிர்ந்து வாழ்ந்து பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.